செலக்ட் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம விண்டோஸ் 11 25H2 அப்படின்றத வந்து இந்த பென்ட்ரைவில் வந்து நம்ம பூட் பண்ணிட்டோம் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலில். இப்போ நம்ம இதை பிசியில் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எஸ்எஸ்டி வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சப்ளை கொடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியுதா? வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்து சர்வீஸ் கூப்பிட்டுருந்தாங்க. போய் பார்த்தேன். போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்த மிஷின். ஆனால் என்னென்னா எடுத்து ஆன் பண்ண உடனே வந்து பிசி வந்து ஆன் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஏபிசி அப்படின்ற ஒரு யூபிஎஸும் ஒன்று இருந்துச்சு. பட் ஆனால் அந்த யூபிஎஸ் வந்து ஒர்க் ஆகலை. அது மாதிரி இன்னும் 2-3 யூபிஎஸ்ஸு, அதே மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட்ரு, கெனான் பிரிண்ட்ரு, சாம்சங் பிரிண்ட்ரு, யூபிஎஸ் பேட்ரி, இதெல்லாம் வந்து நிறைய அப்படியே கடந்துச்சு குடோனில். சரி, இதை ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சார் இன்னும் 2 மிஷின் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மிஷினில் வந்து பெரிய ஒர்க் ஒன்றும் இல்லை, K7 இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஆனால் நான் எப்பயுமே கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனோன்னா எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் வந்து ஃபஸ்ட்டு அதில் உள்ள முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் பேக்கப் எடுக்கிறது வழக்கம். இது நான் எப்பயுமே செய்வேன். அந்த மாதிரி வந்து இதில் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து K7 இன்ஸ்டாலேஷனே பண்ண போனேன். இதை வந்து K7 டோட்டல் செக்யூரிட்டி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது இது வந்து 365 நாளைக்கு வந்து இது வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 1 இயர் பேக் மாதிரி தான் நம்ம போடுவோம். இந்த 1 இயர் பேக் போட்டு நம்ம இந்த K7 டோட்டல் செக்யூரிட்டியை வந்து இந்த பிசியில் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இந்த பிசியோட ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா i3 10th ஜென்ரேஷன் 4GB. அதே மாதிரி இன்னொரு டெல் மிஷின் இருக்குது சார். இதுதான் வந்து முக்கியமான மிஷின். ஏன்னா இதில் தான் வந்து நாங்கள் சேலரி எல்லாத்துக்கும் போடுவோம். அதனால் இதுலேயும் வந்து நீங்கள் K7 டோட்டல் செக்யூரிட்டி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதை நான் வந்து ஆன் பண்ணுறப்ப ஆனே ஆகலை. என்னடா இது ஆனே ஆகலை அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் உள்ள மானிட்டரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மானிட்டரை வந்து ஆன் பண்ணுறேன். மானிட்டரை ஆன் பண்ண உடனே எனக்கு வந்து பிசி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. என்னென்னா இந்த பிசியை ஆன் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச இதில் ஹார்ட் டிஸ்க்கு தான் இருக்கணும். இன்னும் வந்து இவங்க எஸ்எஸ்டி வந்து அப்கிரேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஏன்னா இது வந்து i3 8th ஜென்ரேஷன் அப்படின்றப்ப இது நல்லாவே இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. சரி ரைட், இதை வந்து நான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அதே மாதிரி நான் என்ன நினச்சேனோ அதே தாங்க. இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் தான் இருந்துச்சு, எஸ்எஸ்டி வந்து இல்லை. சரி ரைட், இது ஒரு போர்ஷனாக இருக்கட்டும், இதை நம்ம வந்து இப்போதைக்கு கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். K7 டோட்டல் செக்யூரிட்டி அதில் ஆல்ரெடி இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு என்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்டு வந்து கிடைக்கல. எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்புறம் ஏன் நெட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி நம்ம வந்து மோடத்தை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடத்தை நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் க்ரீன் கலர் லைட் ஆஃப் பண்ணுறது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. ஒருவேளை ரெட் எரிஞ்சால் கூட நம்ம ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அப்புறம் என்னோட ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணுறப்பையும் அதே சேம் இஷ்யூ தான். சரி ரைட்டு, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு K7 டோட்டல் செக்யூரிட்டி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். சார் அது அப்படி தான் வரும், ஆனால் நெட்டு ஒர்க் ஆகுது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சிக்னல் கம்மியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அப்போ இப்படி போட்டு ரீஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்கு வந்து நெட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் K7 டோட்டல் செக்யூரிட்டியை வந்து கீ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி 365 நாளைக்கு இந்த மிஷினையும் வந்து நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. சரி ரைட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பழைய மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதை அங்கே வச்சு நான் சர்வீஸ் பண்ண முடியாது. இதை நான் எடுத்துகிட்டு போய் தான் வந்து எல்லாமே வந்து நான் சர்வீஸ் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப பழசுன்ற வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி பண்ண முடியும். நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு பேக் சைடில் உள்ள கேபிள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை உங்களை காமிக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என்னன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ரைட்டு, அதையே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வேலை ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பிசியை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிசியை எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. ஏன்னா நான் மட்டும்தான் வந்தேன். அதனால் எப்பயுமே வந்து எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த பைக்கில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தா மழை, சரியான மழைங்க, அடின்னு அடித்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. எடுத்துகிட்டு வெளில வந்துட்டு மூவ் ஆகலை, சரியான மழை. அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு மழை நின்ன பிறகு என்ன பண்ணேன், சரி ரைட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. இப்போ இந்த பிசி நம்ம ஷாப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இதில் வந்து நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்ற ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இல்லை பேக் விண்டோஸ் 10 வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸ் 11 வந்து டவுன்லோட் பண்ணிக்குவோம். அதாவது இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணீங்க. கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் விண்டோஸ் 11 25H2 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் விண்டோஸ் 11 அதாவது 25H2 வெர்ஷன், இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இது வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டீங்க அப்படின்னா இதில் டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ISO அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு அது வந்து ISO ஃபைலாக டவுன்லோட் ஆகும். மல்டி எடிஷன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இதில் விண்டோஸ் 11 மல்டி எடிஷன் ISO அப்படின்றது
இப்போ நீங்கள் அதோட ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லும். அதை படித்து பார்த்துட்டு டவுன்லோடு நவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே பஃபர் ஆகி வந்துட்டு இருக்கும். இதில் சூஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துடணும். இந்த கன்ஃபார்ம் நம்ம கொடுத்த பிறகு இது வந்து எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதாவது 64 பிட்டா அப்படின்ற மாதிரி இது வந்து நம்ம 64 பிட்டை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண பிறகு இது எங்கே டவுன்லோட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த பேத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு மாதிரி நீங்கள் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அங்கே போய் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூஃபஸில் வந்து பூட் பண்ண போகிறோம். அடுத்து நீங்கள் செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்துட்டு எங்கே சேவ் ஆனிச்சோ அந்த ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இதில் வந்து ஜிபிடி எம்பிஆர் உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இங்கே வார்னிங் டேட்டாஸை வந்து ஃபார்மேட் பண்ணவா, டேட்டாஸ்லேருந்து தேவையில்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு விண்டோஸ் 11 ஃபைல் வந்து நமக்கு பென்ட்ரைவில் வந்து காப்பியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம விண்டோஸ் 11 25H2 அப்படின்றத வந்து இந்த பென்ட்ரைவில் வந்து நம்ம பூட் பண்ணிட்டோம் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலில். இப்போ நம்ம இதை பிசியில் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் 256 SSD தான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த 256 SSD அப்படின்றது உங்களுக்கு என்ன பிராண்டு வேணுமோ அந்த பிராண்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எஸ்எஸ்டியை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சப்ளை கொடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியுதா? நெக்ஸ்ட் நம்ம இதில் பென்ட்ரைவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். செலக்ட் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். அக்ரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். இது வந்து செலக்ட் இமேஜ் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து நான் விண்டோஸ் 11 ஹோமும் கொடுக்கலாம், ப்ரோவும் கொடுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துருங்க. நான் வந்து விண்டோஸ் 11 ப்ரோ அப்படின்றத வந்து நான் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இது என்ன சொல்லுதுன்னா இந்த பிசி மஸ்ட் சப்போர்ட் டிபிஎம் 2.0 அப்படின்ற மாதிரி வருது. அப்படின்றப்ப நமக்கு இதில் வந்து 2.0 இருந்தால் மட்டும்தான் நமக்கு இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் அப்படின்றது ஆகும். இல்லாட்டி நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகாது. அப்போது இந்த i3 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸரில் நம்மளால் வந்து விண்டோஸ் 11 OS அப்படின்றது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியலை. ஏன்னா எந்த ஒரு ஆப்ஷனுமே நமக்கு வந்து காமிக்க மாட்டேங்குது. அந்த நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் போனால் தான் நம்மளால் வந்து பார்ட்டிஷன் பிரித்து அடுத்த ஒர்க்கு வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் நம்ம வந்து 25H2 அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷனும் வந்து நம்ம இதில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி பார்த்தாச்சு. 22H2 ஓல்டு வெர்ஷனும் நம்ம வந்து இதில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ ரெண்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணாலுமே சேம் ப்ராப்ளம் தான் வருது இந்த i3 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸரை பொறுத்த அளவு. ஏன் இந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு முக்கியமாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா என்னோட வந்து ஓல்டு பிசி வந்து இருக்குது, அதை வந்து நான் அப்கிரேட் பண்ணணும் விண்டோஸ் 11க்கு. அதை வந்து நான் எப்படி அப்கிரேட் பண்ணுறது தெரில. ஒருவேளை விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணால் அது ஒர்க் ஆகுமா? அப்போ இது வந்து நான் வந்து கிளியராக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு வந்து விஷுவலாக காமிச்சாதான் புரியும். என்னன்னா ஒரு சில லேப்டாப்ஸ் அப்படின்றது சப்போர்ட் ஆகிடுது. லாஸ்ட்டாக வந்து நம்ம i5 3rd ஜென்னுக்கு விண்டோஸ் 11 22H2 வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதே இது நான் பிசியில் வந்து i3 3rd ஜென் போடுறப்ப எனக்கு வந்து அது சப்போர்ட் ஆகலை. ஸோ இந்த i3 3rd ஜென் பிசியில் வந்து நான் விண்டோஸ் 10 வந்து லோட் பண்ணுறேன். விண்டோஸ் 11 லோட் பண்ண மாதிரி லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 அப்படின்றது கடன்னு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒர்க்கிங் ஸ்பீடும் வந்து சூப்பராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த விண்டோஸ் 10 போதும். இப்போதைக்கு பிசி சேஞ்ச் பண்ணுறதுக்கான தேவைகளும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி அந்த பிசியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.